ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகாக ஆச்சரியமாக இது வரைக்கும் நடத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவன் அந்த உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில், அப்படின்னா தன்னுடைய கோடாரி எடுத்து ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது உருவி அது தண்ணீருக்குள்ளே விழுந்துருச்சு. உடனே கத்துறான், ஐயோ ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கினதே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அழகாக அதில் பிடிச்சது ஒன்று என்னென்னா, அந்த தீர்க்கதரிசி அந்த கோடாரியை மிதக்க பண்ணி, நீ கையை நீட்டி எடுத்துக்கோ, நீ கையை நீட்டி எடுத்துக்கோ. அது எப்படின்னாலும் அது ஒரு குழி, அது அந்த குழியினுடைய சென்டரில் தான் விழுந்திருக்கும். அந்த இரும்பை மிதக்க பண்ணும்போது அது ஒருவேளை அந்த குழியினுடைய சென்டரில் மிதந்துருச்சுன்னா எப்படி அவன் கையை நீட்டி எடுத்திருக்க முடியாது. அப்போது ஆண்டவர் நமக்கு இழந்ததை உங்களுக்கு தூரத்தில் இல்லை, கர்த்தர் கிருபையாக வாக்கு கொடுத்தார், பக்கத்தில் தருவார். நீங்கள் நிறைய பேர் கை நீட்டி எடுப்பீங்க. நேற்றையிலிருந்தே இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார். உங்கள் அருகாமையில் வரும். நீங்கள் அழகாக கஷ்டப்படாமல் ரொம்ப வருத்தப்படாமல் கை நீட்டி எடுக்கிற அளவிற்கு அந்த நன்மையை உங்கள் அருகாமையில் பக்கத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அப்படின்னா ஒரு துரோகியினுடைய 3 குணங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ்காரியோத் என்பவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 12 சீடர்களில் ஒரு மனுஷனை வேதம் துரோகி அப்படின்னு குறிப்பிடுகிறது. அப்போது ரொம்ப நம்ம ஞானமாக இருக்க வேண்டியது என்னென்னா, சில மனிதர்களுடைய துரோகம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை நம்மளை கொண்டு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் மகாவீரனாக இருந்த நெப்போலியன் சொல்லும்போது சொல்கிறானாமா, என்னுடைய எதிரியை குறித்து கூட எனக்கு பயம் இல்லை, ஆனால் என்னுடைய நண்பனை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னுடைய எதிரிக்கு என்னுடைய பலன் மட்டும்தான் தெரியும், ஆனால் என்னுடைய நண்பன் எனக்கு துரோகியாக மாறிட்டான்னா அவனுக்கு என்னுடைய பலவீனம் தெரிகிறதுனால என்னை சீக்கிரமாக அவன் வீழ்த்திடுவான் அப்படின்னு நான் பயப்படுறேன்னு அவர் சொன்னாராமா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் துரோகிகளை சரியாய் அடையாளம் கண்டுகொள்ளலை, துரோகியினுடைய குணங்கள் உங்களுக்கு சரியாக அடையாளம் கண்டுகொள்ளலைன்னா இந்த துரோகிகளினால் பெரிய விளைவுகள் நமக்கு வரும். இன்றைக்கு வேதத்தில் இந்த துரோகத்தினுடைய உச்சகட்டத்திற்கு போன ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, வேதத்தில் சிம்சோன். இந்த சிம்சோன் துரோகத்தினுடைய உச்சகட்டத்தை பார்த்தான். நம்பிக்கை துரோகம் என்கிறது பெரிய நம்பிக்கை துரோகம் இந்த சிம்சோன் பார்த்தான். அப்போது இந்த சிம்சோன் யாரால் அதை பார்த்தான்னா, தெளிலாள். இந்த தெளிலாளிடத்தில் இருந்த 3 குணத்தை குறித்து உங்களிடத்துல சொல்கிறேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு தயவு செய்து நீங்கள் விலகிடணும். நம்பர் 1, முதலாவது என்ன அப்படின்னா, சிம்சோன் நமக்கெல்லாம் பெரிய பராக்கிரமசாலி. சிம்சோனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுகிற தோற்றம். அப்படின்னா நம்ம அவன் ஒரு ரொம்ப ஹீரோவாக பார்ப்போம், ரொம்ப மேலானவனாக பார்ப்போம். கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொன்னவனா அந்த சிம்சோன் அப்படின்ற கேரக்டர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்தாலே ரொம்ப பெருசாக பார்ப்போம். ஆனால் இந்த தெளிலாளி எப்படின்னா, அவன் கூடவே இருந்துட்டு அவனை துட்சமாக, அப்படின்னா சிம்சோன் தன்னை குறித்து ரொம்ப ஜீரோவாக உணர்கிற அளவுக்கு அந்த துரோகியான அந்த தெளிலால் கொண்டு விட்டா. கவனிங்க, துரோகத்தினுடைய முதல் காரியம் என்னென்னா, சிலர் நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ரொம்ப மட்டம் தட்டி ரொம்ப குறைச்சி பேசி நம்ம ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு கொண்டு நிறுத்துவாங்க. நம்மளை ஜீரோன்ற அளவுக்கு கொண்டு விட்டுருவாங்க. அப்படின்னா நம்ம கூடவே இருந்துட்டு, நம்ம கூடவே படிச்சுட்டு, நம்ம கூடவே வேலை பார்த்துட்டு, அவ்வளவு டேலண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க ஒரு பொதுவாக வாழக்கூடிய எல்லாமே இருக்கும். ஆனால் சிலர் பாருங்கள், கூடயே இருந்துட்டு இது ஒரு மோசமான ஒரு கேரக்டர், நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ரொம்ப சையாக ஃபீல் பண்ண வச்சு, நம்மளை ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ண வச்சு, நம்ம என்னமோ பிரயோஜனமே இல்லாதவங்கள மாதிரி, அந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டு நீங்கள்
நீங்கள் தயவு செய்து வெளியே வாங்க. இது துரோகியாகிய தெளிலாளுடைய குணம். நம்ம கூடயே இருந்துட்டு பாருங்கள், அவங்க பேச ஆரம்பித்தா அழுக வரும், அவங்க பேச ஆரம்பித்தா உடச்சிருவாங்க, அவங்க பேச ஆரம்பித்தா செத்துடலான்னு தோணும். அந்த அளவுக்கு நம்மளை கூடயே இருந்துட்டு நம்மளை டவுன் பண்ணிடுவாங்க. உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறதை குறித்து கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று அது கூட ஆனால் கூடயே இருந்துட்டு நம்மளை அப்படியே மட்டம் பண்ணுறாங்க பாருங்க. அந்த மாதிரி மனுஷங்களை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க. நம்பர் 2, ரெண்டாவது, இந்த துரோகிகள் அப்படின்னா இந்த தெளிலாளுடைய ரெண்டாவது குணம்னா, இது இவன் சொல்கிறான், என்னுடைய மகாபலம் எதில் உண்டாயிருக்கு சொல்ல மாட்டியா? நோண்டி 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 டென்ஷன் படுத்தி நீ எனக்கு சொல்லு, என்ன பண்ணுன, எப்படி வந்துருச்சு, அது உனக்கு எப்படி பலன் வந்துருச்சு. சிலர் இருப்பாங்க பாருங்க, நோண்டிகிட்டே இருப்பாங்க. உனக்கு எப்படி கிடச்சி, உனக்கு எப்படி பழக்கம், உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன வாங்கின, உன்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்ன வருமானம், இப்படி உங்களை உங்களுடைய ரகசியமான சில காரியத்தை தெரியணும்னு நினைக்கிறவங்க துரோகிகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். அப்படி ஒருத்தங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அப்படி உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்களா, தயவு செய்து அவங்கள விட்டுட்டு நீங்கள் விலகுங்க. உன் கணவனார் எப்படி பேசுகிறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, உன் பிள்ளை அப்படி எது அவங்க தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்? வேண்டவே வேண்டாம். அப்போது துரோகியினுடைய ரெண்டாவது குணம், நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைகளை தெரிஞ்சுக்கிறதற்கு முற்படுகிறவர்கள் தான் இந்த தெளிலாள் மாதிரி இருக்கிற இந்த துரோகிகள். மூன்றாவது, இந்த துரோகிகள் அப்படின்றது யார் அப்படின்னா, அவங்கள விட்டுட்டு வெளியே போகிறதற்கு விடாம கட்டுறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப ஜாக்கிரதை, துரோகிகளாக மாறுவாங்க. இந்த தெளிலாள் இந்த சிம்சோனை வெளியவே விடலை பாருங்களேன். இது எப்படி ஒரு வாலிபன் இப்படி கட்டப்பட்டான், அப்படி கண்ட்ரோலுக்குள்ள அவனை அழுகையினால் கண்ட்ரோல் பண்ணுறது, சிரிப்பினால் கண்ட்ரோல் பண்ணுறது, மடியில் படுக்க வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போது உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய குடுமி என் கையில்ன்றது மாதிரி இவனை முழுக்க தன்னுடைய கண்ட்ரோலில் அவன் ஒரு டென்ஷனானால் மடியில் படுக்க வச்சு தாளாட்டுறது, அவன் ரொம்ப இதுவாக இருந்தால் கோவப்படுறது. இந்த மாதிரி எல்லா விதத்திலும் சிம்சோனை டார்ச்சர் பண்ணி தான் கூடையே. சிலர் பாருங்க, உங்களை வெளியே விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சுக்குவாங்க. நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா சாதுவாயிருவாங்க, நீங்கள் ஏதாவது இது பண்ணிட்டீங்கன்னா உடனே வித்தியாசமாயிருவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ மோசம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு தயவு செய்து ஞானமாக இருங்க. இந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். இதிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு தயவு செய்து ஞானமாக இருங்க. இந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். இதிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். உங்களுடைய துரோகங்களை குறித்து நினைக்காத நேரத்தில் பண்ணாங்களா, பயப்பட வேண்டாம். ஆண்டவர் அந்த துரோகங்களில் ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. துரோகத்தினாலே பாதிக்கப்பட்ட யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் அதற்கு நீர் ஈடு கொடுக்க வாருமப்பா. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஐயா. இந்த 100 நாளில் ஜெப குறிப்பை அனுப்பிட்டே இருக்கிறாங்களே ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. சாட்சிகளாக மாறட்டும். புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது நன்மையும் கிருபையும் தொடரட்டும். என்ன பிரச்சனையில் இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. அப்பா, 23ஆம் தேதி நடக்கிற அந்த ஃபைனல் டேல உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். மகிமையாக ஆசீர்வதியும். கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை எல்லாத்துலேயும் கர்த்தருடைய தயவு இருக்கட்டும். நீங்கள் நடத்துங்க, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.